நமஸ்காரம். கடகராசி கடகலக்கண நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும்? குரு லக்ன ராசியில உச்சம் பெறார். உச்சத்தை பெறும் பொழுது சாதாரண குப்பை மேட்டில் இருக்கக்கூடியவன் கோபுரத்தில் வசிப்பது, குப்பை மேட்டில் இருந்த மாணிக்கம் கோபுரத்தில் உட்காருவது போல் இந்த நேரத்தில் சாதாரண மனிதர்கள் கூட மிகப்பெரிய உச்சத்தை தொடுவார்கள். அற்புதமான காலம் கடகராசி. ஏன்னா ஏற்கனவே அவங்க அட்டமத்து சனியால் பிடிக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உடைஞ்சு இப்போ ராசியில் உட்கார்றதுனால, ஆனால் ஒன்று, இந்த ராசியில் உட்காரும் போது வீடு மாற்றம், இடமாற்றம், நில மாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் இந்த பீரியடில் தான் நடக்கும். ஸோ கடகராசி கடகலக்கண நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக அற்புதமான காலம் என்றே சொல்ல வேண்டும். கணவன் மனைவியிலே சண்டை வந்தவங்க இவ்வளோ நாள் பிரிந்து, இப்போ கணவன் ஒரு வீட்டில் ரொம்ப காலமாக வெளியூரில் வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு, மனைவி பிரிஞ்சு இருந்திருப்பாங்க. இப்போ கணவரே என்ன செய்வார், நீ அம்மா என்னோடய இருந்துக்கன்னு சொல்லிட்டு அவரை மனைவியை அவர் இருப்பிடத்திற்கே வீடு பார்த்து அழைத்து சென்று அன்றாடம் தன் மனைவி மக்களை பார்க்க மாதிரி ஒரு அற்புதமான சூழலை இந்த கடகராசி கடகலக்கண நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த கணவன் மனைவியை ஒன்று சேர்க்கும், காதலன் காதலியை ஒன்று சேர்க்கும். அதே நேரத்தில் அவங்களுக்கு சாட்டனும் ஒரு நல்ல இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு போயிருக்கனால ஒரு அற்புதமான காலம். புகழ் பெறும் நேரம், பணம் வரும் நேரம், புது தொழில் புது தொடங்கும் நேரம், புது வீட்டுக்கு செல்ற நேரம், புது கார் வாங்குற நேரம், புது 2 வீலர்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. ஸோ மொத்தத்தில் குரு பயிற்சி மிக மிக சாதகமான விளைவை கடகராசி நேயர்களுக்கு செய்கிறது.